அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸின் விழா கால கொண்டாட்டம். இந்த தீபாவளியை அஸ்வின்ஸின் இனிப்பு மற்றும் கார வகைகளை வாங்கி மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள். இன்றைய தினம் பார்த்தேன், பரவாயில்ல, காவல்துறை ஓரளவுக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க. இந்த பாதுகாப்பை ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருந்தா 46 உயிர் இழந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்பெல்லாம் கொடுக்கல. நான் கிட்டத்தட்ட பல சட்டமன்ற தொகுதிக்கு சென்று விட்டு வந்திருக்கின்றேன். கிட்டத்தட்ட 171வது சட்டமன்றம் என்று கருதுகிறேன். நாமக்கல்ல 171வது சட்டமன்றத்தில் தொகுதியில எழுச்சி பயண பொதுக்கூட்டத்தில் பேசிட்டு இருக்கிறேன். இந்த சம்பவம் நடந்த பிறகுதான் போலீஸ் பாதுகாப்பு ஓரளவு கொடுக்கிறாங்க. இதுக்கு முந்தி பல மாவட்டத்துக்கு சென்றுகிற எழுச்சி பயண பொதுக்கூட்டத்தில் பேசும்போது அங்கொன்றும் இங்கொன்றுமாக காவல்துறை நிற்பாங்க. அது வேடிக்கை பார்ப்பாங்க. கூட்டத்துக்கு வேடிக்கை பார்க்க வந்திருப்பாங்க, பாதுகாப்புக்கு வரல. ஸ்டாலின் அவர்களே, நீங்க ஆளுகின்ற கட்சியில முதலமைச்சர் இருக்கிற காரணத்தினால ஆளே நடமாட்டம் இல்லாத பகுதியெல்லாம் காவல்துறை காவலரை நிறுத்தி உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறாங்க. நீங்க ஆயிரக்கணக்கான பேர் உங்களுக்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுறாங்க. நாங்க அதை வேண்டான்னு சொல்லல. அதே வேளையில் எதிர்கட்சிகள் நடத்துகின்ற கூட்டத்திற்கும் முழுமையான பாதுகாப்பு கொடுப்பது அரசின் கடமை. இங்க நாமக்கலுக்கு வந்தார், அங்கே கரூருக்கும் போனாங்க. அப்ப முறையான பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருந்தால் இந்த அசம்பாவத்தை தவிர்த்திருக்கலாம். சரியான முறையிலே சரியான காவலர்கள் போதிய அளவு நியமிக்கப்படாத காரணத்தினாலே இப்படிப்பட்ட நிகழ்வு ஏற்பட்டு விட்டது. திரு ஸ்டாலின் அவர்களே, தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டேன் என்று கட்சிக்கிறீர்கள். தமிழகம் இந்தியாவிலே தலைகுனிந்து நிற்கின்ற காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த மண்ணில 41 உயிர்கள் பலியானதற்கு யார் காரணம்? இந்த அரசாங்கமே சரியான முறையிலே நடவடிக்கை எடுக்காத காரணத்தினாலே விலை மதிக்க முடியாத 41 உயிர்கள் இழந்திருக்கிறோம். அத்தனையும் எப்பொழுது பார்த்தாலும் தமிழர் தமிழர் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் அவர்களே, தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் 41 பேர் இறந்திருக்கா என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். வாயளவில் சொன்னா போதாது, அதை காரியத்திலே காட்ட வேண்டும், உங்களுடைய செயலிலே காட்ட வேண்டும். ஆனால் அந்த எண்ணம் உங்களுக்கு இல்லை. எப்படியாவது ஒரு பிரச்சனை ஏற்படுத்த வேண்டும், அதை இந்த அரசு வேடிக்கை பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் எதிர்கட்சிகள் நடத்துகின்ற பொதுக்கூட்டத்தில் முழுமையான பாதுகாப்பு கொடுக்காத காரணத்தினால் எவ்வளவு பிரச்சனை ஏற்பட்டிருக்குது, இவ்வளவு பேர் பலியானதற்கு காரணம் விடியா திமுக முதலமைச்சர் முழுமையான பாதுகாப்பு மக்களுக்கு கொடுக்கல. அந்த மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தால் விலை மதிக்க முடியாத உயிர்களை காப்பாற்றிக்கலாம். ஏதோ எதிர்கட்சியில் இருப்போம் என்பதற்காக நான் உங்கள் மீது குற்றம் சுமத்தவில்லை. நடக்கின்ற சம்பவம், நடக்கின்ற நிகழ்வுகள் அத்தனையும் மக்கள் தொலைக்காட்சியிலே பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த தொலைக்காட்சி செய்து வந்து கொண்டிருக்கின்றது. இதையெல்லாம் இன்றைய முதலமைச்சர் கவனிக்கப்பட வேண்டும். இல்லாவிட்டால் அடுத்த ஆண்டு சட்டமன்ற பொது தேர்தலில் டெபாசிட் கூட நீங்கள் உங்களை கட்சி வாங்க முடியும், வேட்பாளர் வாங்க முடியும். எல்லாம் மக்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பீர்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். தவறு. தமிழ்நாட்டு மக்கள் விழிப்போடு இருக்கிறவர்கள். யார் ஆட்சிக்கு வர வேண்டும், யார் வரக்கூடாது என்று தீர்மானிக்கக்கூடிய தேர்தல் 2026 சட்டமன்ற பொது தேர்தல். இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருந்தது. நீங்கள் பிரதான எதிர்கட்சியா இருந்தீங்க. எவ்வளவு பாதுகாப்பு கொடுத்தோம்? எங்கேயாவது இப்படிப்பட்ட நிகழ்வு நடந்ததா? அண்ணா திமுக ஆட்சியில எதிர்கட்சிகள் கேட்ட இடத்திற்கு அனுமதி கொடுத்தோம். பல்லாயிரக்கணக்கான போராட்டம். நான் முதலமைச்சர் அந்த காலத்தில், அம்மா முதலமைச்சர் அந்த காலத்தில் பிரதான எதிர்கட்சிகள் அனைத்துக்கும் போராட்டங்கள், பொதுக்கூட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் அனைத்துக்கும் கேட்ட இடத்தில் அனுமதி கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். ஆனால் நீங்கள் இன்னைக்கு எங்களுடைய தலைவர்கள் பிறந்த நாள் பொதுக்கூட்டம் நடத்துவது என்றால் கூட நீதிமன்றத்துக்கு சென்று அங்கே தீர்ப்பை பெற்று இங்கே வந்து பொதுக்கூட்டம் நடத்த வேண்டிய சூழ்நிலை கரூரில் நடந்து கொண்டிருந்தது. நான் ஒரு முறை சட்டமன்றத்தில் முதலமைச்சரிடத்தில் நேருக்கு நேர் கேட்டேன், இது எந்த விதத்தில் நியாயம்? இன்றைக்கு ஆளுங்கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கரூரிலே பொதுக்கூட்டம் நடத்த வேண்டும் என்று சொன்னால் எந்த இடம் கேட்டாலும் காவல்துறை அனுமதி கொடுத்து பொதுக்கூட்டம் நடைபெறுவதற்கு தகுந்த பாதுகாப்பு கொடுக்கிறீர்கள்.
அதே நேரத்தில் பிரதான எதிர்க்கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அங்கே எங்களுடைய தலைவருடைய பிறந்தநாள் விழா கரூரில் நடத்த வேண்டும் என்று சொன்னால் போலீஸ் அனுமதி கொடுப்பதில்லை. கேட்ட இடத்துல அனுமதி கொடுப்பது கிடையாது. நீதிமன்றத்துக்கு சென்று நீதிபதியிட்ட மான்றாடி போராடி கூட்டத்திற்கு அனுமதி வாங்கி நடத்துகின்ற நிலை இருந்தது என்று முதலமைச்சருடைய கவனத்திற்கு நான் கொண்டு வந்த பொழுது இனி அப்படி நடக்காது, இனி அப்படி நடக்காது. நீங்கள் கேட்ட இடத்திற்கு கொடுக்கப்படும். உங்களுடைய தலைவர்கள் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நாங்கள் நடத்துவதற்கு எந்தவித இடையூறும் செய்ய மாட்டோம் என்று சட்டமன்றத்திலே அவர் பதிலளித்தார். ஆனால் நிலைமை இப்படியா இருந்தது. இப்பொழுது கூட எங்களுடைய எழுச்சி பயண பொதுக்கூட்டம் நாங்க கேட்கிற இடத்துல கொடுக்கல, ஒரு சாலையில கொண்டு கொடுத்தாங்க. அந்த இடத்துலதான் இப்போ நடந்த சம்பவம். எண்ணி பாருங்க. ஆகவே திரு ஸ்டாலின் அவர்களே, சக்கரம் சுத்திக்கிட்டு இருக்குது. கீழே இருக்கிற சக்கரம் மேலே வரும். உங்களுக்கும் இந்த நிலை வரும். அண்ணா திமுக எப்பொழுதும் மக்களை நம்பி இருக்கின்றது, உழைப்பை நம்பிக்கை இருக்குது. எப்பொழுதும் எங்களை நீங்கள் வீழ்த்த முடியாது. எவ்வளவு முயற்சி செய்தீர்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எவ்வளவு இடையூறு கொடுத்தீர்கள். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இயக்கத்தை தோற்றுவிக்கும் போது சட்டமன்றத்தில் பேசிக் கொண்டிருந்த பொழுது அந்த மைக்கை துண்டித்தீர்கள். அவர் மீது செருப்பை விசிறி எறிந்தீர்கள். அப்பொழுது பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சட்டமன்றத்திலே குரல் கொடுத்தார். மீண்டும் இந்த எம்ஜி ராமச்சந்திரன் மக்கள் ஆதரவோடு முதலமைச்சராக நுழைவேன் என்று சபதமேற்றார். அந்த சபதத்தின்படி சட்டமன்றத்திலே பெரும்பான்மை இடங்களிலே வெற்றி பெற்று சட்டமன்றத்திலே முதலமைச்சராக அமர்ந்தார். அதே போல இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பிரதான எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது நானும் சேவல் சின்னத்திலே வெற்றி பெற்று அம்மா எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் போது அவரோட பணியாற்றக்கூடிய சூழ்நிலை எம்எல்ஏவா இருந்தேன். அப்பொழுது சட்டமன்றத்திலே திமுக கட்சி சேர்ந்தவர்கள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அம்மாவை கடுமையாக தாக்கினார்கள். அவர் தலைமுடியை பிடித்து இழுத்தார்கள், சேலையை பிடித்து இழுத்தார்கள். அப்பொழுது அம்மா அவர்கள் கர்ச்சித்தார்கள். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எப்படி சட்டமன்றத்திலே சபதம் எடுத்தாரோ அதே போல புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்னை தாக்கிய இந்த சட்டமன்றத்திலே மக்கள் ஆதரவோடு வெற்றி பெற்று பெரும்பான்மை இடங்களிலே நான் வெற்றி பெற்று மீண்டும் தமிழகத்துடைய முதலமைச்சரா சட்டமன்றத்திலே நுழைவேன் என்று சொன்னார்கள். அதே போல மக்களுடைய ஆதரவு பெற்று தமிழகத்துடைய முதலமைச்சராக நுழைந்த தலைவி புரட்சி தலைவி அம்மா. ஆக ஒரு கட்சியுடைய தலைவர்கள் கட்சி ஆரம்பிக்கின்ற பொழுது எவ்வளவு இன்னலுக்கும் இடர்பாடுகளுக்கும் இந்த திமுக விளைவித்தது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இப்பொழுது மட்டுமில்ல, பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கும் இடையூறு செய்தார்கள். இதை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் புரட்சி தலைவி மறைவுக்கு பிறகு இந்த கட்சிக்கு தலைமை தாங்கி நடத்துகின்ற பொழுதும் இடையூறு செய்தார்கள். அதையெல்லாம் தாண்டி அதையெல்லாம் தாக்கு பிடித்து அவ்வளவு இடர்பாலில் தூள் தூளாக நொறுக்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் என்ன என்ற மாபெரும் கட்சி தமிழகத்திலே அதிக ஆண்டு ஆண்ட கட்சி அண்ணா திமுக கட்சி. அப்படி எங்களை வளர்த்த தலைவர்கள். உங்களுடைய உரட்டல் மிரட்டல்கள் அண்ணா திமுக பயப்படாது. ஆகவே திரு ஸ்டாலின் அவர்களே எண்ணிக் கொள்ளுங்கள். 7 மாதம் திராவிட முன்னேற்ற ஆயுள் காலம் 7 மாதம் தான் இருக்குது. 7 மாதத்துக்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சி அமைக்கும். சட்டத்தின் ஆட்சியாக இருக்கும். அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் விழா கால கொண்டாட்டம். இந்த தீபாவளியை அஸ்வின்ஸின் இனிப்பு மற்றும் கார வகைகளை வாங்கி மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள்.